தீபாவளி வந்தாச்சு. உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ்பிஎஸ் அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ். சீமானும் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் தனுஷ் இயக்கத்தில் அவருடைய நடிப்பிலேயே வெளியாயிருக்கும் இட்லி கடை அப்படிங்கிற படம் தான். ஒரு சில படங்கள் பார்க்குறப்ப அதில் இருக்கிற விஷயம், சொல்லப்படுற விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹானஸ்டாக ஏதோ பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். பட் அதுலேயே கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆக அதில் கொஞ்சம் சொல்ல வந்த விஷயம் வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு உறுத்தலும் இருக்கும். இட்லி கடை அப்படியான ஒரு படமாக இருந்ததா? இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன, அதை எந்த அளவு சரியா சொல்லியிருக்காங்க, படம் ஓவராலாக கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட்லையும் எப்படி இருந்தது, பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சங்கராபுரம் அப்படிங்கிற கிராமத்துல தனுஷ் தரோட அப்பா அம்மாவான ராஜ்கிரண் அண்ட் கீதா கைலாசத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊர்ல சிவனேசன் இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி ராஜ்கிரண் ஒரு இட்லி கடை நடத்திட்டு வர்றாரு. அது ஊர்லயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையாகவும் இருக்கு. இதுக்கிடையில் தனுஷ் இந்த கிராமத்திலேயே நான் ஏன் கஷ்டப்படணும், நான் சிட்டி லைஃப்ல போய் முன்னேறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வெளியே போயிடுறாரு. அவர் பேங்காக்ல ஒரு நல்ல ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் வேலை பார்க்குறாரு, ஒரு நல்ல ஒரு பொசிஷன்லையும் வேலை பார்க்குறாரு. அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் தான் சத்யராஜ். அவருடைய மகன் அருண் விஜய் அண்ட் மகள் ஷாலினி பாண்டே. ஷாலினி பாண்டேக்கும் தனுஷுக்கும் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல கதை நகர்ந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில எதிர்பாராத விதமா தனுஷ் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம். திரும்பி சொந்த ஊருக்கு வராரு. திரும்பி கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, கிராமத்துக்கு வந்த தனுஷ் திரும்ப பேங்காக்கு போய் இதனுடைய கல்யாணத்தை முடிச்சாரா இல்லையா, அண்ட் கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, இதனால அவரு தனுஷ் எடுக்கிற முடிவுனால அவருக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் இட்லி கடை. முருகன் என்கிற கதையின் நாயகனாக தனுஷ் அவரோட கேரக்டரே கொஞ்சம் மாதிரி எமோஷன்ஸை ரெஸ்ட்ரெயின்டா வெளிப்படுத்துறது தான் அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் தனுஷோட கேலிபருக்கு இது ரொம்பவே ஒரு ஈஸியான கேக் வாக்கான ஒரு ரோல் தான் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய காட்சிகள்ல நல்லாவே நடிச்சிருக்காரு. சன் காட்சிகளையும் நல்லது ஒரு உழைப்பை கொடுத்திருக்காரு. மெலோ டிராமேட்டிக் காட்சிகளையும் சில இடங்கள்ல தனுஷோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அந்த சீன்ஸே காப்பாத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகரா தனுஷ் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் டைரக்டர் தனுஷ் நடிகர் தனுஷ்ல இருந்து நல்ல ஒர்க்கையும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் நிச்சயமா பாராட்ட வேண்டியது. தனுஷோட கேரக்டருக்கு போலார் ஆப்போசிட்டா எழுதப்பட்ட ஒரு ரோல்ல அருண் விஜய் அந்த ரோலை நல்லாவே ஓன் பண்ணியிருக்காரு. அவரோட ஆட்டிடியூட் அண்ட் ஆரம்பத்தில் அவரோட கேரக்டர் இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் வர காட்சிகள் எல்லாத்துலயும் சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்லயும் அவரோட நடிப்பு சிறப்பாகவே இருந்தது. டோட்டலாவே அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அந்த சிச்சுவேஷன்ஸுக்கும் அந்த கதைக்கும் நியாயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு அருண் விஜய். கதையின் நாயகிகளாக ஷாலினி பாண்டே அண்ட் நித்யா மேனனோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்தது. அவங்க நிறைய இடங்கள்ல எமோஷனலா ஓவர் டூ பண்றதுக்கான ஸ்கோப் இருந்தும் அப்படி போகாம ஒரு மீட்டர்லயே அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமா பாராட்டுகள். அந்த அதர் ஹேண்ட் ஷாலினி பாண்டோட கேரக்டர் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்டீரியோடைபிக்கலா தான் இருந்தது. பட் போக 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 அவங்களோட ரிடப்ஷன் ஆர்க்கு அப்புறம் அந்த கேரக்டரும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருந்தது. அவங்களோட அந்த கிளைமேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்தது. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல ராஜ்கிரண் கீதா கைலாசம் ரெண்டு பேருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த டோட்டல் ஸ்டோரியிலே கொஞ்சம் மெலோட்ராமேட்டிக்கா ஃபீல் ஆகுறது அவங்களோட கேரக்டர்ஸ் தான். அது கேரக்டர்ஸ்ல இருக்கிற பிரச்சனை தவிர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட்டிங் ரோல்ல வர சத்யராஜ் கொஞ்சம் குழப்பமான கேரக்டர்லாம் வராரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல அவரோட கேரக்டர் இன்னும் பெட்டரா எழுதப்பட்டிருக்கலாம், கொஞ்சம் கிளாரிட்டியும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. மற்றும் ஒரு சாலிடான சப்போர்ட்டிங் ரோல்ல இளவரசு படம் ஃபுல்லாவே வராரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் நம்பகத்தன்மை அதுல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போக 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 அந்த ஸ்டோரிக்கு அந்த கேரக்டர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது நிச்சயமா பாராட்டத்தக்கது. இளவரசோட பெர்ஃபார்மன்ஸும் நிறைய இடங்கள்ல காமெடிக்கு ஹெல்ப் பண்ணிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அங்கங்க வர சில கிரே ஷேட் கேரக்டர்ஸ்ல பார்த்திபன் அண்ட் சமுத்திரகனி, பார்த்திபனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஏனஸ்டாவே இருந்தது. ஆன் தி அதர் ஹேண்ட் சமுத்திரகனி கொஞ்சம் அந்த வில்லனஸ் ரோல இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட அணுகிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் சரியா வெளிப்பட்டிருக்கலாம். ஒரு சில காட்சிகளை இம்ப்ரெஸ் பண்றாரு. பட் நிறைய காட்சிகள் இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்மளோட வேர்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹானஸ்டான இன்டென்ஷன்ல ஒரு ஃபீல் குட் டிராமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ரைட்டர் தனுஷ். அந்த ரைட்டிங்ல கொஞ்சம் ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருந்தாலும் அது கிராஃப்டா கன்வெர்ட் ஆகிறப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் ப்ரெமிஸா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டை தான் டைரக்டர் தனுஷ் முடிச்சிருக்காரு. அதுக்கு நிச்சயமா அப்ரிசியேஷன். டோட்டலாவே செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கமர்ஷியல் மீட்டர்ல கொஞ்சம் நல்லா பொருந்தி வர மாதிரி தான் இருந்தது. அங்கங்க வர சில பே ஆஃப் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் தேட்டரிகளா அது கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்திபன் கேரக்டர் சம்பந்தப்பட்ட வர ஒரு சின்ன ட்விஸ்ட், அதே மாதிரி ஷாலினி பாண்டே கேரக்டர் தேர்ட் ஆக்ட்ல இம்பார்ட்டன்ஸ் பெற அந்த ஒரு நாட், இதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் தான். அங்கங்க டைரக்டர் தனுஷ் ஷைன் ஆறாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அருண் விஜய் கேரக்டருக்கு ஒரு பே ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே, அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லயும் நடக்குது. அதுவுமே
எகைன் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் தியேட்டருக்குலாம் நல்லா கிளிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷாலினி பாண்டேக்கும் தனுஷுக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன்ல தனுஷ் எழுப்புற கொஸ்டினும் இந்த கதைக்கு ஒரு சாலிடான விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட சோலே அந்த கேள்விதான் அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டலாவே இப்படி ஒரு பிரமிஸுக்கு நம்பகத்தன்மையை கொண்டு வந்திருக்காரு சினிமோட்டோகிராஃபர் கிரண் கௌஷிக். அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்கும் நிச்சயமா நல்லது ஒரு பாராட்டுகள். அந்த இட்லி கடை செட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா தான் இருந்தது, அதுக்கு நிச்சயமா அப்ரிசியேஷன்ஸ். பிரசன்னா ஜிகேவோட எடிட் பேட்டர்ன்ல படம் ஒரு மிதமான வேகத்துல நகருது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஃப்ளோல கதையை கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே ஸ்கிரீன் பிளே டிப் ஆகல அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஜிவி பிரகாஷோட இசையில பாடல்கள் நல்லாவே இருந்தது. அந்த திருவிழா சாங் கூட என்டர்டைனிங்கா தான் இருந்தது. பெருசா பாடல்கள் அந்த ஸ்டோரியை உருட்டாம தான் வந்துட்டும் போயிருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் நல்ல ஒரு எலிவேஷனை கொடுத்திருக்காரு. மெலோட்ராமேட்டிக் சீன்ஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெட்டரா இன்னும் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மாஸ் எலிவேஷன் சீன்ஸுக்கு நல்லாவே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய காட்சிகள்ல அந்த ரைட்டிங்ல கொஞ்சம் வாய்டா இருக்கு, எம்டியா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகிறப்பெல்லாம் ஜிவி பிரகாஷ் தான் கொஞ்சம் அதனோட மியூசிக் மூலமா அப்லிப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒர்க்குக்கு நிச்சயமா பாராட்டுகள். படத்துல எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். சில கேரக்டர்ஸ் ரொம்பவே வீக்கா எழுதப்பட்ட ஒரு ஃபீல்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு சமுத்திரகனி, சத்யராஜோட கேரக்டர்ஸ்லாம் இன்னும் பெட்டரா கிளாரிட்டியோட எழுதப்பட்டிருக்கலாம். சமுத்திரகனியோட ரேஜ், அந்த கோவத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். பிளைனா ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிடுறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் சத்யராஜோட கேரக்டர்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அவர் ஏன் இவ்வளவு தயங்குறாரு, ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்காரு அப்படிங்கிறதுக்குலாம் இன்னும் ஒரு தெளிவான ஒரு ரீசன் இருந்திருக்கலாம், லாஜிக் இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஒரு நல்ல ஒரு பே ஆஃப் கொடுத்துருக்காங்க தான். பட் ஸ்டில் அது வரைக்குமான காட்சிகள்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஒரு ஹை பாயிண்டை டச் பண்ணுது படம். அது கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல பாதியிலே அந்த ஒரு எண்டிங்கை நோக்கி ஒரு கிளைமேக்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் படம் வந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் அந்த மாதிரி ஓடுது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அந்த ஹை பாயிண்ட்டுக்கு பதிலாக வேற மாதிரி கொஞ்சம் கதையை கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி படத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனையே அதோட ஓவர் மெலோட்ராமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ராஜ்கிரண் அண்ட் கீதா கைலாசம் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் மெலோட்ராமேட்டிக் ஃபீல் இல்லாமல் நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக எழுதப்பட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொண்டு வந்துருது. நிறைய இடங்கள்ல சீரியல் வாடையும் அடிக்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். அதே மாதிரி வில்லேஜ் லைஃபை ரொம்பவும் க்ளோரிஃபை பண்ணிட்டு சிட்டி லைஃபை ரொம்பவும் அப்யூஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சிட்டியில் வாழ்றவங்களாம் வில்லன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேலுக்குள்ளேயும் இது கொண்டு போயிருது. அது ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப தொழில் இருக்குன்னா அதையே தான் எல்லாருமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான மெசேஜை இந்த படம் சொல்ல வருதோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்டென்ஷன் சில இடங்கள்ல மிஸ் ஆகி போயிருச்சோ, வேற மாதிரி கம்யூனிகேட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி ஓவர் குளோரிஃபிகேஷனையும் கம்மி பண்ணியிருக்கலாம். இன்னும் அழுத்தமா சொல்லணும் அப்படின்னா கிராமத்து லைஃபை பாராட்டுறது இல்லை கிராமத்து லைஃபை கொண்டாடுறதுலாம் ஃபைன் தான். பட் ஸ்டில் கல்வியோட முக்கியத்துவம் என்ன, ஒரு கல்வினால ஒரு குடும்பமே எப்படி வந்து முன்னேறும், அடுத்து வேற வேற ஒரு பொருளாதார நிலைக்கு அது எப்படி நம்மளை கொண்டு செல்லும், இந்த மாதிரியான விஷயங்களையும் படம் பேசியிருக்கலாம். பட் இப்படி பேசாம இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த படம் பேசுதோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் இந்த திரைக்கதையை கொண்டுருது. அதை ஒரு பெரிய மைனஸா பார்க்குறேன். இதுல கொஞ்சம் இன்னும் ரீஒர்க் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆன அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ரியலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். அண்ட் மெசேஜாகவும் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கை நான் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். வகை வகையான பலகாரங்களுக்கு எஸ்பிஎஸ் அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு. தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் 91 ஆண்டுகால பாரம்பரியம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.